Hello everyone. Last video நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நாங்க சமைக்க போற டிஷ் பெரி பெரி ஃபிஷ் சீஸ் பால் வித் லெமன் பட்டர் சாஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் கொடுவா ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு 2 பீஸ் வாங்கியிருக்கேன். அது போன்லெஸ் அண்ட் இது வந்து பீல் பண்ணியிருக்கேன் அதோடைய தோலை. அப்புறம் நீங்களும் இதே போல பண்ணிக்கோங்க. தோல் இருந்தால் அரைக்கும் போது நல்லா வராது, அதனால முள்ளும் தோலும் எடுத்துட்டேன். அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து இது வந்து பெரி பெரி பவுடர், மசாலா, கரம் மசாலா, இது மோசரேலா சீஸ் டைஸ் பண்ணது, அப்புறம் பொரி நான் சொல்றேன் எதுக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து மைதா மாவு. இந்த லெமன் பட்டர் சாஸ் பண்றதுக்கான இது லெமன் 3 லெமன் நான் புளிஞ்சிருக்கேன். அப்புறம் பட்டர், குக்கிங் பட்டர், அப்புறம் வந்து கொத்தமல்லி. இப்போ ஃபிஷ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்கலாம். அப்புறம் வந்து பொரி எடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த பொரியை வந்து நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து கிறிஸ்பியா இருக்க போகுது. அந்த ஃபிஷ் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த பொரி கூட வந்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம். இது வந்து நான் அப்புறமா சொல்றேன் ஏன்ட்டு. இப்போ நாங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா பெரிய உங்களுக்கு வந்து காரமா இருக்கும். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், பெரி மசாலா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போடுறது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உடைய ஸ்பூனு, ஸோ அதனால 4 போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமா லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் எடுத்து சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். சீஸ் கொஞ்சம் சின்ன பால் ஆயிடுச்சு. இதை சைடு வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் தட்டிக்கலாம். தட்டி சீஸை நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பால் நல்லா ஷேப்பில் கூட வந்துருக்கு. இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். பார்த்தா லட்டு மாதிரி இருக்கு.
செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். இது ஒரு பவுலில் மைதா மாவு போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பெரி பெரி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. போதும், இந்த திக்னஸ் போதும். இப்போ இந்த பால்ஸ்லாம் இதில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பண்ணிட்டு இந்த பொடி நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதில் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். பொடி இல்லைன்னா பிரெட் கூட நம்ம மிக்சியில் வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி அரிசி மாவுல கூட பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒட்டிக்கிச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே போல் எல்லா பாலையும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லா பால்லையும் இப்போது பொடியோட பவுடர் வந்து கோட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, இப்போது எண்ணெய் சூடு பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை லெமன் பட்டர் சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பேன் இப்போ சூடாயிடுச்சு. இதில் வந்து இந்த லெமன் ஜூஸை போட்டுக்கலாம். ஸ்லிம் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த பபிள்ஸ் வந்துட்டு அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பபிள்ஸ் வந்துட்டு அப்புறம் இதில் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம் லோவில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட் வச்சோன்னா பட்டர்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் காஞ்சி தீஞ்சி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே நாங்கள் இது வந்து நல்லா இப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். பட்டரும் லெமனும் சேர்ந்து அந்த ஸ்மெல் நல்லாவே வருது. ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இதில் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதில் ரோஸ்மெரி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். பிளேட்டில் இப்போ சீஸ் பால்லாம் வச்சுட்டோம். வாங்க இப்போ அது மேலே செஞ்சு வச்ச சாஸை வந்து போட்டுக்கலாம்.
பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் எப்போ ப்ரெசென்ட் பண்ணாலும் 3 பிளேட்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்ட்டு. அந்த 3 பேர் யாருன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன் கண்டிப்பாக. அந்த 3 பேர் வந்து யூடியூபர்ஸ். அந்த யூடியூபர் 3 பேருமே நல்ல ஒரு ஃபுட்டீஸ், நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூவர்ஸ். அது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம். அப்படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் எம்கே, இது எம்ஜே ரெசிபி சேனலுக்காக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.